விஸ்வநாதன் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே எப்பவும் அக்கறையுள்ள ஒரு மனுஷன். இவரோட அட்வைஸ்னால தான் தனியாக இருந்த சாராவுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைச்சாங்க. சாராவை குட்டி பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட். என்ன சொல்றா நம்ம வாலு? அவளோட வாலித்தனத்தை எப்பவும் ரசிச்சுட்டே இருக்கலாம் சார். என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தாமா ஜிம்னாஸ்டிக்ஸ். அதை நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு அது உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனா நாளைக்கு அதுதான் உங்களை பெருமைப்படுத்த போகுது. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய சாரா சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட இருந்த எங்களுக்கு சாராவை அடாப்ட் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். அப்படி இல்லை டாக்டர், சமுதாயத்தில் நம்ம மாற்ற நினைக்கணுங்கிற அவலங்களை சக மனுஷனா நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தானே. ஹாய் சாரா, எப்படி போயிட்டு இருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. அப்பாவா? ஆஹா, இனிமே அவர் தான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. அப்ப நீங்க பெரியப்பா.